ராஜேஷ் சார் இப்போ நம்ம கூட இல்லை. என்னோட கண்டோலன்ஸ் திவ்யா. ஸோ நீங்கள் கனடாலேருந்து கிளம்பி வர்றீங்க இல்லையா? உங்களுக்கு எல்லாம் ப்ராப்பராக எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் கிடச்சிருச்சாப்பா? நீங்கள் எப்போ வரீங்க? ஆமா 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 ஓகே. நான் இப்போ ஃப்ளைட் ஏற போறேன். டிக்கெட் கிடச்சிருச்சு. என்னால் இதுதான் லேட்டஸ்ட் புக் பண்ண முடிஞ்சது. ஓகே. ஸோ நான் திங்க் சாட்டர்டே ஏர்லி மார்னிங் வந்துடுவேன். கடைசியாக அப்பா உங்ககிட்ட எப்பப்பா பேசுனாங்க? இல்லை நானும் அப்பாவும் டெய்லி பேசிப்போம். அவங்கள டெய்லி காலையிலையும் நைட்டும் அவங்க எந்திரிச்ச அப்புறமும் பேசுவாங்க, நைட்டு தூங்குறப்பவும் பேசுவாங்க. அந்த மாதிரி தான். அப்பா கடைசியாக உங்ககிட்ட என்ன பேசுனாங்கன்னு சொல்லலாமாப்பா? வேற ஒன்றும் இல்லை, உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்டதுக்கு இல்லை நல்லா இருக்கேன்னு தான் சொன்னாங்க. இந்தியா வந்து கடைசியாக நீங்கள் அப்பா பார்த்தது எப்போம்மா? நான் போன வருஷம் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாதப்போ வந்துட்டேன் உடனே கிளம்பி. அது எல்லாருக்கும் தெரியும். நான் வந்து 3 months தங்கினேன் அவங்களோட ஃபுல்லாக. ஓகே. அப்புறம் எல்லாம் கொஞ்சம் நல்லா அவங்க பெட்டரான அப்புறம் தான் கிளம்புனேன். அதுதான் லாஸ்ட் மீட்டிங். ஓகே. வீடியோ கால் அடிக்கடி பேசுவோம். அது எவ்ரி வீக்கெண்டு பேசுவோம். ஸோ அப்பாவோட ஆசை அப்படிங்கிறது ஏதாவது சொல்லியிருக்காங்களா உங்ககிட்ட? ஆசை எனக்கு தெரியல. ஒன்றும் யோசிக்க முடியல. ஓகே. எனக்கு ஒன்றும் பேச முடியல. ஸோ ராஜேஷ் சாரோட அவங்க ஆசைன்னா எனக்கு தெரியல. அவங்களுக்கு எப்பவுமே பிஸியா இருக்கணும். அதுதான். ஆமா. நடிச்சுக்கிட்டே இருக்கணும், பிஸியா இருக்கணும். அதுதான். ஓகே. என் பிரதர் மேரேஜ் இப்போ இருக்கு. அதுக்கு ரொம்ப எக்ஸைட்டட், ரொம்ப ஆவலா இருந்தாங்க, சந்தோஷமா. அதுதான், அதை பத்தி தான் பேசிட்டே இருந்தோம். அடுத்த வாரம் நிச்சயதார்த்தம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. உங்க தம்பி இல்லையா அவரு? ஆமா ஆமா. ஸோ அதுக்கான வேலைகள்லாம் நிறைய இருக்கும்போது இது வந்து உண்மையிலேயே ஒரு ஃபேமிலி அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப எதிர்பாராத ஒரு ஷாக்கு. இன்னொன்று சார் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக நிறைய இன்டர்வியூஸ் பண்ணிகிட்டே தான் இருந்திருக்காங்க. யூடியூப்பில் உங்கள் ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். அவரோட பேச்சு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்கள் 2 பேரோட பாண்டிங் எப்படி இருக்கும்ப்பா? சார் எப்படி இருப்பாங்க? ஸ்ட்ரிக்டான அப்பாவா, ஜாலியான அப்பாவா? ஸ்டார்டிங்ல காலேஜ் படிக்கிறப்பெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் தான். பட் அதுக்கப்புறம் நான் ஆஃப்டர் அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவங்க எனக்கு ஒரு மதர் அண்ட் ஃபாதர் 2 ரோல். ரொம்ப க்ளோஸ்னாங்க. ஜாலியா ஒரு ஃப்ரெண்ட்லி இது மாதிரி ரிலேஷன்ஷிப். சினிமால இருந்து எல்லாம் ஜாலியா பேசுவோம். அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப். தெரியல என்ன பண்ண போறேன்னு தெரியல. நீங்கள் தான் இப்போ உங்கள் தம்பிக்கு அப்பாவோட இடத்துல இருந்து எல்லாம் செஞ்சு நீங்கள் பார்த்துக்கணும் இல்லையா? ஸோ நீங்கள் தைரியமாக இருங்க. ராஜேஷ் சாரோட ஆன்மா வந்து ஒரு நல்ல ஆன்மா. கண்டிப்பாக அப்பாவோட துணை எப்பயுமே உங்கள் 2 பேருக்குமே கண்டிப்பாக கடைசி வரை கூட இருக்கும். ஒரு கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது உங்களோட மனைவியெல்லாம் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. இன்னைக்கு நான் கன்சர்வேட்டிவ்மாங்க என்னை பார்த்து. உலகத்திலேயே மிக அற்புதமான, மிக தெய்வீகமான, மிக ஆத்மார்த்தமான ஒரு நட்பு, ஒரு அன்பு, ஒரு உறவு, ஒரு சிநேகிதன், ஒரு தாய், ஒரு நண்பன், ஒரு மந்திரி, ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு, இவைகளெல்லாம் அனைத்தும் சேர்ந்த மொத்த உருவம் தான் மனைவி. அது மொத்த உருவம் தான் கணவன். அவர்கள் 2 பேரும் பயணிக்கிற வாழ்க்கை தான் புனிதமான வாழ்க்கை. அதை விட்டுவிட்டு அவர்கள் இஷ்டப்படி வாழ்ந்தா அவ்வளோதான் அவங்க வாழ்க்கை. ட்ராஜடி தான். திருமணத்துக்கு முன்பாக எவனை லவ் பண்ணக்கூடாது. லவ் பண்ணால் அதான் ஃபிக்ஸேஷனில் இருக்கும். அதனால தான் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சாங்க எல்லாம். அதை சொன்னால் நான் குழந்தை திருமணத்துக்கு வர்றேம்பாங்க. எது வேணாலும் எடுத்து பேசலாம் நம்மளை. உண்மை அதுதான். மிக அருமையான வாழ்க்கை. என் மனைவி என்னுடைய ரொம்ப க்ளோஸு. நாங்களாம் அன்பாக தான் இருந்தோம். பிரிந்தது, நான் ஸ்ட்ரிக்டாக இருந்தது அவங்களுக்கு வேதனையாக இருந்திருக்கலாம். அதுதான் நான் டார்ச்சர்னு சொன்னேன். டார்ச்சர்னு அடிக்கிறது கிடையாது. அவன் மனம் புண்படும்படி நம்மளுடைய வேகத்திற்கு அவர்கள் வரவில்லை என்றால் அதுவுமே தான். 2 பேரும் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கணும். கல்யாணத்துக்கு முன்னால் 2 பேருக்கும் இது கவுன்சிலிங் பண்ணணும். வாழ்க்கைன்னா என்ன, எப்படி இருக்கணும் அப்படின்னு. வீட்டில் உங்கள் மனைவி உங்களை எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க? ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுதான் நான் கொடுத்தேன், என் மனைவி கொடுத்த டார்ச்சர். நீங்கள் டார்ச்சர்? ஆமாம், நான் தான் டார்ச்சர். டைமுக்கு செய்யலைன்னா நம்ம வேகமாக செய்வேன் எல்லாமே. ஆமாம், இப்போ காரை நிப்பாட்டுறது, வந்துடுறது, 8 மணி, காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கிறது, இதெல்லாம் இருக்குல்ல. அவங்க அப்படி எந்திரிக்க மாட்டாங்கல்ல. பொதுவாக லேடிஸ் மெதுவாக எந்திரிப்பாங்க. அதில் வேலையாட்கள் 4-5 பேர் இருந்தால் இன்னும் சோம்பேறித்தனம் வரும். பாவம் கஷ்டப்பட்டு தான் ஒரு வேலை. அதனால தான் சீக்கிரம் போயிட்டாங்களோன்னு ஒரு டவுட் இருக்கு எனக்கு. எப்படி சார் இப்படி ஒத்துக்கிறீங்க? நான் டார்ச்சர் பண்ணி தான் என் பொண்டாட்டி டார்ச்சர்ங்கிறது குடிச்சிட்டு வந்து அடிக்கிறது அதெல்லாம் இல்லை. டைம் கீப் அப் பண்ணுறது. அவன் மேலேருந்து ஒய்ஃப் இறங்கி வரதுக்குள்ளே நான் 2 இட்லி சாப்பிட்ருவேன். அதெல்லாம் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங். நான் தூக்கி வளர்த்த புள்ள.
அப்படியா? ஆமா, சொந்தக்காரங்க. எங்க அக்கா மக, அக்கா மகளை மச்சினா கல்யாணம் மக. பண்ணிக்கிட்டீங்க. சின்ன பிள்ளையில நான் காலேஜ்லேருந்து வரும்போது என்ன வயசு இருக்கும், ம். அவங்களுக்கு வந்து 62, 6 வயசு, ம். எனக்கு 18 வயசு. ஓ. 2 பேருக்கு இடையில 13 வயசு வித்தியாசம். சின்ன பிள்ளையிலே மடியில் படுத்துக்கும். அந்த மடியில் படுத்து அதுதான் இப்படி என்னை பார்க்கும்போது கண்ணில் பதிவாயிடும்ல, ஆமா. அதுதான் என்ன கல்யாணம் பண்ணணும்னு ஆசை வந்து. இவன் தான் ப்ரொடெக்டர் போல இருக்கு. அப்படியா? அதனால தான் சின்ன பிள்ளைகளை யார்ட்டையும் கொடுக்காதேம்பாங்க. பெரிய பணக்கார வீடுகளை பார்த்தீங்கன்னா தெரியும், கொடுக்க மாட்டாங்க. சோ உங்களுக்கு இப்ப அக்கா மக மடியில படுத்து என்னை பார்த்தாங்க, அதுதான் பிடிச்சிருச்சு அதுதான் அப்படி. அதுதான் என்ன விரும்பினது காரணம். அவங்க விரும்பினது அவங்க. காரணம். நீங்க எனக்கு வந்து கடைசி ட்ரெயின், வேற எதுவும் ட்ரெயின் கிடைக்கல. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? ஓப்பனா சொல்றேன். ஆ. இந்த வயசு 34. ஆ. சினிமால வந்து அதுக்குள்ள நடிச்சு சினிமால ஹீரோலாம் ஆயிட்டுப்பீங்களே. 29 29 நடிக்க ஆச்சு. வந்தீங்க. 4 வருஷம் ஆச்சு. அப்ப நிறைய சினிமால நடிச்சிருக்கும் போதே ராஜேஷ் சார் பின்னாடி நிறைய பொண்ணுங்க இல்ல, கட்டிக்கிறாங்க. நிறைய அதான் பயமாச்சே. இது அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தேன். ம். 2-3 பிறவியில பெண்களை ரொம்ப கெடுத்து பேச்சுலராவெல்லாம் இருந்து கல்யாணம் ஆகாம நீங்களா? ஆகியிருக்கேன். ஆமா உன் ஆமா, ஜென்மத்திலயா? முன் ஜென்மத்தில் அதெல்லாம் சொன்னாங்க நாடியில. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆ. அதை பயமே, ஃபோபியான்னு பேர் அதுக்கு பேர். அதனால தான்டா உனக்கு கல்யாண சுகமே கிடையாது, வாழ்வில் கல்யாணம் பண்ணாலும் பாதி இது ஆள் தான் உன்னும் மனைவி என்னோட உயிரோடு இருப்பாள் அப்படின்ட்டான். அதனால தான் நான் இப்படி ஆகிப்போச்சு. அது நீங்க அது கன்னி ஏத்துக்கிட்டு. பருவத்தில் முத படம் எப்படி? ஆமா. நான் பார்த்திருக்கேன் அந்த படம். அந்த படமும் என் லைஃப் ஒட்டு வருதா? அந்த படத்துல வந்து வடிவுக்கரசி அம்மா உங்களோட மனைவி இல்லையா? பாக்யராஜ் சார் வருவாரு. முத படமே அப்படிதான் அமைஞ்சது. படம் அமைச்சதும் அப்படிதான் அப்படின்றீங்க. ப்ரீவியஸ் பர்த் தான். சரி, பார்க்கும்போது ஆடியன்ஸ் எல்லாம் தப்பா நினைச்சுக்க போறாங்க. சாருக்கு 2 புள்ள இருக்கு, 2 பேரையும் கட்டி கொடுத்தாச்சு. அதெல்லாம் கட்டி கொடுத்தாச்சு. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஓப்பனா பேசுறதுல என்ன இருக்கு? சூப்பர் சார், சூப்பர். மனைவி மறைந்து 12-13 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொன்னீங்க. மனைவி இருந்த காலகட்டம், இல்லாத காலகட்டம், ஒரு ஆணா ஒரு கணவனா நீங்க உணர்ற விஷயங்கள் என்னென்ன சார்? நிறைய சொல்ல முடியாது தனியா. அதான் வாலி சொல்வாள், நாமெல்லாம் இழந்தவர்கள் இல்லையா, மற்றவர்கள் துறந்தவர்கள் என்பார். டைவர்ஸில் 2 டைவர்ஸ் இருக்குது. கோர்ட்டில் போய் டைவர்ஸ் வாங்குறது இருக்குது. மென்டலாகவே டைவர்ஸ் ஆகி வீட்டுக்குள்ளேயே கணவன் மனைவிகள் 2 பேரும் சேர்ந்து வாழாமல் இருப்பதே அது ஒரு டைவர்ஸ். சில பேர் டைவர்ஸி ஆகிடும், சில பேர் விடோ ஆகிடுவாங்க, விடோயர் ஆகிடுவாங்க. இதெல்லாம் பல்வேறு. அது இருக்கும்போது அருமை தெரியாதும்பாங்க. என் மனைவி இறந்த பிறகு தான் எந்தெந்த ஆங்கிள்லேருந்து நான் துன்பப்படுறேங்கிறது எனக்கு தெரியுது. அதில் சந்தேகமே இல்லை. அதில் நான் வந்து அவ்வளோ கஷ்டப்படுறேன். ஏன்னால் 29 வருஷம் நான் வாழ்ந்தேன். இதில் இன்னொரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, எங்கள் அப்பாவுடைய அப்பா இல்லை, அவரும் 29 வருஷம் தான் வாழ்ந்தார். அந்த 29 வருஷத்தில் 13 பிள்ளை பெற்றார். ஏறக்குறைய 2 வருஷத்துக்கு ஒரு பிள்ளை. ராஜேஷ் வில்லியம்ஸ் உங்க பேரு. பிறப்பால் கிறிஸ்தவ மதத்துல இருந்தாலும் இந்து மதத்துல பின்பற்றக்கூடிய நிறைய விஷயங்கள், ஜாதகம், ஜோசியம், சாஸ்திரம், இதெல்லாம் நீங்க எப்ப கத்துக்கிட்டீங்க, எப்ப மாறி? அதுக்கு வேறு என்னென்னா, நாங்கள் 8-9 தலைமுறை நாங்கள் கிறிஸ்டியன். எனக்கு ஜோசியத்து மேலே ஈடுபாடு வந்தது 11 வயது எனக்கு. எங்கள் அத்தை ஒருத்தவங்க, அந்த அத்தை வந்து பிறந்தது 1912. அவங்க பிறந்தப்போ ஒரு ஜோசியக்காரன் எழுதி கொடுத்தான். அப்படியே அந்த 10 லைனு நடந்துருச்சு. இந்த பெண் பிறப்பது ஒரு நாடு பட்டுக்கோட்டை, வளர்வது ஒரு நாடு சிங்கப்பூர், திருமணம் முடித்து போவது ஒரு நாடு பர்மா, தன்னுடைய பிறந்த நாட்டிற்கே வந்து 1942 பாம்பிங்கில் பர்மா விட்டு ஓடி வந்து நடையாக வந்து கல்கத்தா வந்து அங்கேருந்து வந்தாங்க. அப்போ அங்கேருந்து பட்டுக்கோட்டை வந்து பட்டுக்கோட்டை பக்கத்தில் உள்ள கிராமத்தில் இருந்து தன்னுடைய 48வது வயதில் வயிற்றில் புற்றுநோய் கண்டு மரணம் அடைவாள் அப்படி எழுதி கொடுத்துட்டான். குழந்தை பிறந்து 1/2 மணி நேரத்திற்குள் 10 லைன் தான் அது இருக்கு இன்னும். அவன் 1912 என்னாச்சு, 1960 தான் இறந்துட்டாங்க. அப்டோமினல் கேன்சர். அது எனக்கு